வறட்சின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது, ஆனா வறட்சியில தான் செழிப்பை இருக்கு. ஆமென். யார் யாரெல்லாம் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக, ஆண்டவரே குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்தார்களோ ஒவ்வொருவருடைய குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புவீராக. வீட்டுக்குள்ளே சமாதானத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக, ஒப்புரவாக்குதல் உண்டாவதாக, தேவனை நித்தமும் ஆராதிக்கிற வீடுகளாய் மாறுவதாக. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன். நமக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை, என் மீட்பர் உயிரோடு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தினால் இந்த மாலை நேரத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த மாலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒன்று இணைந்து கர்த்தரை நோக்கி பார்க்கக்கூடிய ஒரு கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாளில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். இந்த நேரத்திலும் இணையதளத்தின் மூலமாக, தொலைக்காட்சியின் மூலமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அனைவருக்கும் எங்கள் இயேசு சந்திக்கிற ஊழியத்தின் சார்பாக நான் மறுபடியும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நம்ம எல்லாரும் சில நிமிட நேரம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? இந்த ஆன்லைன் மூலமாய், லைவ் ஸ்ட்ரீம் மூலமாய் கர்த்தரை துதித்து ஆராதித்து அவருடைய பிரசன்னத்தில் நாம் களி கூற போகிறோம். கர்த்தர் தாமே நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாய், கர்த்தருடைய பிரசன்னத்தை அளவில்லாமல் ஊற்றப்படும்படியாய் நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி எல்லாரும் வாய்களை திறந்து அப்பா என்று சொல்லி துதிக்கலாமா? எல்லாரும் வாய்களை திறந்து இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுங்க. அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா என்று சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஐயா. இயேசுவே உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நாம் எல்லாரும் ஒன்று இணைந்தவர்களாய் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே இந்த லைவ் ஸ்ட்ரீம் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க என்று சொல்லுங்க. எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. இந்த லைவ் ஸ்ட்ரீம் நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தருவீராக. ஆண்டவரே எல்லா தடைகளை முறியடிப்பீராக. எல்லா வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படட்டும் ஐயா. தகப்பனே உங்க கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு ஜெபம் வரையிலும் கர்த்தர் ஒருவரே ஆளுகை செய்வீராக. தேவன் ஒருவரே ஆளுகை செய்வீராக. நீங்க ஆளுகை செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் ஒருவரே ஆளுகை செய்வீராக. நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. நீங்க ஆளுகை செய்ய போறதற்காக உமக்கோடி ஸ்தோத்திரம், உமக்கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இன்னும் இதில் இணைய வேண்டியவர்கள் உண்டு அப்பா. ஒவ்வொருவரையும் உற்சாகப்படுத்துங்க, ஞாபகப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லா தடைகளை கர்த்தர் முறியடிங்க அப்பா. ஒன்று இணைந்தவர்களாய் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க கர்த்தருக்கு கிருபை செய்வீராக. கர்த்தருக்கு கிருபை செய்யுங்க அப்பா. கர்த்தர் அப்படி கிருபை செய்ய போறீரு, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் எல்லா தடைகளையும் முறியடித்து இந்த மாலை நேரத்திலும் அவருடைய பிரசன்னத்தை நம்ம இது ஊற்ற போகிறார். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து சில பாடல்களை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு பாடிடுவேன். நம்ம நல்ல கைகளை தட்டி பாடுவோம். நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே.
எல்லாமே பார்த்துக் கொள்வி. யெகோவா ஈரே எல்லாமே பார்த்துக் கொள்வி. காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா நிசியே என்னாலும் விட்டு தருவி. யெகோவா நிசியே என்னாலும் விட்டு தருவி. ஸ்தோத்திரமே அப்ப ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்ப ஸ்தோத்திரமே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வமே. காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூபா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீ. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீ. காலங்களப்பா நாங்க காலங்களப்பா, காலங்களப்பா நாங்க காலங்களப்பா. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. யெகோவா ஷாலோ சமாதானம் தருகிறீ. ஷாலோ சமாதானம் தருகிறீ. ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா ஸ்தோத்திரமே. நாமம் என் புகலிடமே கருத்தோடு துதித்திடுவே. 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 நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லை. தோல்வி எனக்கு இல்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மாலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மாலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சரிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை
ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விழும். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் இடிந்து விழும். அபிஷேகம் எனக்குள் நான் நாடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள் நான் நாடி பாடி மகிழ்ந்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி இல்லை, தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி இல்லை, தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி இல்லை, தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று சொல்லுங்க. தோல்வி இல்லை, தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே. நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு தோல்வி இல்லை. எல்லாரும் இருக்கிற கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? எல்லாரும் கண்களை மூடி. ஹல்லேலூயா. அவர் நம்மோடு கூட இருப்பதனால் நமக்கு தோல்வி இல்லை. அவர் நம் சார்பில் இருப்பதனால் நமக்கு பயம் இல்லை. எல்லாரும் கண்களை மூடி சொல்லுங்க. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருப்பதனால் ஹல்லேலூயா, எதையும் நான் தாண்டி வருவேன், எதையும் நான் சமாளிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இயேசுவே, நீர் என்னோடு கூட இருப்பதினால் எனக்கு பயமில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க. பயமில்லையே. ரகமாஷி அந்தர கலக்கம் இல்லை அப்பா, சோர்வு இல்லை ஆண்டவரே. ஏனென்றால் நீர் நடத்துவீர், நீர் நடத்துவீர், நீர் நடத்துவீர். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீர் நடத்துவீர், நீர் சுமப்பி. இதுவரை நடத்தினவர், இதுவரை சுமந்தவர், இதுவரை தப்புவித்தவர், நீர் இனியும் தப்புவிக்க வல்லவர். ஓ ஷாதரேபியாந்தோரோசி. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, உயிரோடு இருக்கிற தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, உம்மை உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை துதிக்கலாமா? ஸ்தோத்திரங்களை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. அவர் பராக்கிரமசாலி, அவர் வல்லமை நிறைந்தவர், அவரால் ஆகாதது ஒன்றுமே இல்லை. அந்த எண்ணத்தோடு கைகளை உயர்த்தி அந்த சர்வ வல்லவரை பார்த்து உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஓ ரபமஷதி அந்தரல உயர்த்துகிறோம் அப்பா. பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே,
ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வவல்ல தெய்வமே. உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். சிலர் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே, பராக்கிரமம் உள்ளவரே. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. சொல்லுங்க. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. கைகளை உயர்த்தி யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா ராஃபா, சுகம் தரும் தெய்வமே. யெகோவா, யெகோவா நிசியே, வெற்றி தரும் தெய்வமே. யெகோவா நிசியே, வெற்றி தரும் தெய்வமே. உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். உம்மை உயர்த்துகின்றோம்,
வாழ்த்துகின்றோம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா? உம்மை உயர்த்துகின்றோம், வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம். All glory to you. உம்மை உயர்த்துகின்றோம். எங்களை அழைத்த தெய்வம் எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் எம்மை அழைத்தீர். எஜமானனே, எஜமானனே, உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை அழியாவும் ராஜ்யம் வைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் அழியாவும் வார்த்தையை சொல். எத்தனாய் வாழ்ந்த மீண்டும் சொல்லும். அழியும் என் கைகளை கொண்டு, அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கண்டு வைத்தியமான தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல். எத்தனாய் வாழ்ந்த தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நிறுத்தியிருக்கிற ஆண்டவரை பார்த்து ஆராதனை Let us worship the wonderful God. Let us worship the love of a good God. Aradhipe, 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 நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்து என்னில் என்ன நன்மை கண்டி என்னை அழைத்து உயர்த்தி வைத்து அழியும் என் கைகளை அழியாவும் ராஜ்யம் வைத்தியமான தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் அழியாவும் வார்த்தையை எத்தனாய் வாழ்ந்த தெரிந்தெடுத்தீர். ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உம்மை மட்டுமே ஆராதிப்பே
ஆண்டவரை பார்த்து சொல்றீங்க, ஆண்டவரே உம்மை மனதார நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அநேக இடத்துல குறிப்பிடுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நான் எம்மாத்திரம். நம்ம எல்லாருமே ஒன்றுக்கும் உதவாதவர்கள். சில நேரத்தில் தவறு செய்கிறோம், சில நேரத்தில் ஆண்டவரை துக்கப்படுத்துகிறோம், அவருடைய கட்டளைகளை மீறுகிறோம். ஆனாலும் அவர் நம்மை உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி நமக்கு பொறுப்புகளையும் ஊழியத்தையும் தந்திருக்கிறாரு. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் எம்மாத்திரம். சொல்லுங்க, எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க, Father, who am I for you to recognize me? என்னை உயர்த்துவதற்கு, என்னை பயன்படுத்துவதற்கு, என்னை ரட்சித்ததற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். இயேசுவே, நீர் சிந்தின இரத்தத்தினால் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே, நாங்கள் எம்மாத்திரம் அப்பா. சொல்லுங்க, நான் எம்மாத்திரம். இதுவரை என்னை நடத்தி வந்ததற்கு, இதுவரை என் குடும்பத்தை நடத்தி வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. 6 மாதங்களை முடிக்க போகிறோமே ஆண்டவருக்கு நன்றி உள்ள இதயத்தோடு அப்படியே கைகளை உயர்த்தி, இந்த மாதத்தின் கடைசி வாரத்தில் நாம் இருக்கிறோம். அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எம்மாத்திரம் ஆண்டவரே. இந்த ஆண்டை ஆரம்பித்தவர்கள், இந்த மாதத்தை ஆரம்பித்த எத்தனையோ பேர், அநேகர் உயிரோடு இல்லை, சிலர் மரித்து போனார்கள். ஆனால் எங்களை நீர் உயிரோடு வைத்திருக்கிறீரே. எங்கள் மீது உம்முடைய பார்வை எப்பொழுதும் இருக்கிறது. எப்பொழுதும் எங்களுடைய மதில்கள் உமக்கு முன்பாக இருக்கிறது. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உள்ளம் கைகளில் வரைந்து இருக்கிறீரே. கைகளை உயர்த்தி அதை எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. எங்களை அழைத்து, எங்களை தற்காத்து, எங்களை அபிஷேகித்து, உம்முடைய நோக்கத்திற்காக, உம்முடைய மகிமைக்காக பயன்படுத்தி வருகிறீர்கள். Thanks for using us. Thanks for your blessing, oh Father. எல்லாரும் கைகளை உயர்த்தி உம்முடைய ஆசீர்வாதத்திற்காக, உம்முடைய கிருபைக்காக, உம்முடைய அளவில்லாத அன்பிற்காக நன்றி அப்பா. உம்முடைய அளவில்லாத தயவுக்காக நன்றி. ஓ நன்றி அப்பா. சொல்லுங்க, நல்ல சத்தத்தை உயர்த்தி நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. இதுவரை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பமும் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் எம்மாத்திரம்,
எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம். கைகளை உயர்த்தி எல்லாரும் அப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்தில் கண்களை திறக்க வேண்டாம். ஆமென். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். ஆமென். ஒருவேளை எப்பேற்பட்ட தேவையாக, எவ்வளோ பெரிய கஷ்டமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை நீங்கள் இன்றைக்கு சந்தித்து கொண்டிருக்கலாம். இப்பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த கஷ்டங்களை, அந்த பாடுகளை நம்ம வைத்து ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. தேவைகள் அதிகமாக இருக்கலாம். அநேகர் தேவைகளின் மத்தியில் தேவை மிகுதியினால் சோர்ந்து போய் நீங்கள் இருக்கலாம். இந்த வேளையில் அப்படியே கைகளை உயர்த்தி துதிக்கும் பொழுதே ஆண்டவருடைய பிரசன்னம் மத்தியிலிருந்து இறங்கி வந்ததை நாம் உணர்ந்தோம், நாம் பார்த்தோம். அதே பிரசனத்தில் அப்படியே கைகளை உயர்த்தி உங்கள் தேவைகளை ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க. அவருடைய பர்வதத்தில் எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஈசாக்கை தப்புவிப்பதற்காக ஏற்கனவே ஒரு ஆட்டை ஆண்டவர் அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் எதுவுமே கொடுக்காம நம்மளை சோதிப்பார். சில நேரத்தில் நம்முடைய விசுவாசத்தின் அளவை சோதித்து பார்ப்பார். ஆனால் அந்த டெஸ்ட்டில் நம்ம பாஸ் ஆகும் பொழுது ஏற்கனவே ஆயத்தம் பண்ணியிருக்கிறவைகளை நம் கைகளில் கொண்டு வந்து தருவார். ஒருவேளை இன்றைக்கும் நீங்கள் அப்படி சோதனையின் பாதையில் நடந்து கொண்டிருக்கலாம். சோதனையை சகிக்கிற மனுஷனே பாக்கியவான் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, எப்பேற்பட்ட சோதனையாக இருந்தாலும் இதை நான் சகித்து கொள்ளணும். ஆண்டவரே, தேவைகளை நீர் சந்திப்பீர் என்ற விசுவாசத்தோடு நான் முன்னேறி நடக்கணும். ஆண்டவரே, எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. அநேகர் சோர்ந்து போய் ஆண்டவரின் தேவைகளை சந்திக்க மாட்டாரோ, ஆண்டவரின் விண்ணப்பங்களுக்கு பதில் தர மாட்டாரோ என்று ஐயத்தில், அச்சத்தில், அவிசுவாசத்தில் இருக்கிறீங்க. இந்த மாலை வேளையில் கைகளை உயர்த்தி உங்கள் விசுவாசத்தை அதிகரிக்கும்படி ஆண்டவரை நோக்கி ஜெபிங்க. ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஹல்லேலூயா, நீர் எனக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்றவைகளை தருவீர். ஹல்லேலூயா, நான் விசுவாசத்தோடு ஓட எனக்கு கிருபை புரிவீராக. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, நான் உங்களையே நம்புவேன். ஆண்டவரே, உம்மை நம்பி நான் இந்த ஓட்டத்தை ஓடுவேன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உம்மையே நம்பி, ஆமென், உம்மையே சார்ந்து நான் வாழ்வேன். என் தேவைகளை நீ சந்திப்பி. ரபா ஷாதே ரேகா துராமா. அத்திவரம் துளிவிடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஆண்டவரே, நான் உம்மை நம்புவேன். கைகளை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே, நான் உம்மை நம்புவேன். கைகளை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நான் உம்மை நம்புவேன். I will keep on believing you. ஆமென். உம்மை பின்தொடர்வேன். எதிர்பார்த்த வண்ணமாக என் வாழ்க்கை இல்லை என்றாலும், ஆண்டவரே, நான் உம்மை சார்ந்திருப்பேன். நான் எதிர்பார்த்த காரியங்கள் வாழ்க்கையில் நடக்கலனாலும் நான் உம்மையே நம்பி இருப்பேன். வாக்கு பண்ணினவர் நீர் உண்மையுள்ளவர். கைகளை உயர்த்தி ஜெபிங்க. ஆமென். தருவேன் என்று சொன்னால் நிச்சயமாய் தருவீர். வாக்கு பண்ணினீர் என்றால் அதை நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பீர். சில நேரத்தில் ஆண்டவர் நம்மை சோதிக்கிறார். சொல்லுங்க, இந்த சோதனையில நான் ஜெயம் பெறுவேன். இந்த சோதனையை நான் மேற்கொள்வேன். இந்த வழியில நான் உம் கரத்தை பிடித்து நடப்பேன். ராகாபா. தளர்ந்து போன இதயங்களை ஆண்டவர் இன்னைக்கு பலப்படுத்துவாராக. ஜெபிக்கும் பொழுது பலனற்று போன ஆத்துமாக்களை ஆண்டவர் இன்று பலப்படுத்துவாராக. சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things to the Christ who strengthens me. இன்னைக்கு சொல்லுங்க, பலனற்று போய் இருக்கிறீங்களா? சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? எதுவுமே கிடைக்கலையே, எதுவுமே நடக்கலையேன்னு ஆமென் ஒரு ஏமாற்றத்தின் விளிம்பில் இருக்கிறீங்களா? ஏமாற்றத்தின் உச்சத்தில் இருக்கிறீங்களா? இன்றைக்கு அறிக்கை செய்யுங்க. என் தேவன் செய்ய நினைத்தது தடைப்படாது. தேவரீ, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது தடைப்படாது. அறிக்கை செய்யுங்க. எனக்கு குறித்திருக்கிறதை நீ நிறைவேற்றுவீர். You will do the things that is appointed for me. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. நீர் எனக்கு குறித்திருக்கிறதை, நீர் எனக்கு முன் குறித்திருக்கிறவைகளை, நீர் எனக்கு வாக்கு பண்ணினவைகளை நிறைவேற்றுவீர். அறிக்கை செய்யுங்க. எல்லாரும் வசனங்களை சொல்லுங்க. ராபா, விசுவாசத்தின் வசனங்களை சொல்லுங்க. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் சோர்ந்து போனது உண்மைதான். நான் இது நடக்காது, இது நடக்காம போயிடுமோன்னு நான் சோர்ந்து போனது உண்மைதான். ஆனால் இன்று நான் உமக்குள்ளாக பலப்படுகிறேன்னு சொல்லுங்க. ஆமென். நீர் நடத்துவீர். வாக்கு பண்ணினவர், வாக்கு மாறாதவர்.
கைகளை உயர்த்தி வாக்கு பண்ணினவர், நீர் வாக்கு மாறாதவர். ஷதலஹந்துலோ ரெபேயாந்தரனா ரகேபியால்துரோனோ. சொல்லுங்க, என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனால் நான் மதிலை தாண்டுவேன், என் தேவனால் நான் யாவற்றையும் செய்து முடிப்பேன். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. கைகளை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே ஒரு மதிலை தாண்டுவேன். ஓ, அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். நம்ம எல்லாரும் இந்த பாடலை கைகளை தட்டி பாட போறோம், ஒரு விசுவாசத்தின் பாடலாய். ஆமென். ஒருவேளை உங்களுக்கு முன்பாக ஆமென் ஒரு பெரிய திரள் சேனையை போல பிரச்சனை நிற்கலாம், ஆமென், பெரிய மதில போல பிரச்சனை நிற்கலாம். இன்னைக்கு நீங்க அறிக்கை செய்யுங்க, ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருப்பதினா, நீர் என்னோடு கூட இருப்பதினா அந்த சேனைக்குள் நான் பாய்வேன், நீர் என்னோடு கூட இருப்பதினா அந்த மதிலை நான் தாண்டுவேன். ரகமஷதலியாதே, அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா. சொல்லுங்க, அறிக்கை செய்யுங்க. அவர் என்னோடு இருந்தா ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தா. நாம் ஆராதிக்கும் தேவன் என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும் என்னோடு பேசுகிறாரே. நாம் ஆராதிக்கும் இயேசு என்றும் ஜீவிக்கிறாரே, அவர் தேவனாயினும். அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள். அறிக்கை செய்யுங்க. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது. கைகளை தட்டி, அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார். உலர்ந்து போன என் கோலை துளுக்க செய்தாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. சொல்லுங்க, உலர்ந்து போன என் கோலை துளுக்க செய்வாரே, ஜீவனற்ற என் வாழ்வில் ஜீவன் தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் நலனை தந்தாரே. ஒரு சேனையை போல என்னை எழும்ப செய்தாரே, என் தேசத்தை சுதந்தரிக்கும் நலனை தந்தாரே. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் சிந்தின ரத்தம் மீட்பை தந்தது, அவர் கொண்ட காயங்கள் சுக வாழ்வை தந்தது. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார். ஆடுங்க தேவ பிள்ளையே, அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, நான் சேனைக்குள் பாய்வேன், நான் மதிலை தாண்டுவேன், எளிதாக இந்த பிரச்சனையை தாண்டி வருவேன். என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். மீண்டும் சொல்லுவோம், அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார். மதிலை போன்ற இந்த பிரச்சனையை நான் தாண்டுவேன். எரிகோவை முறியடித்தவர் இந்த பிரச்சனையை எனக்காக முறியடிப்பார். சொல்லுவோம், அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார். பயந்து போயிருக்கிற சகோதரனே, அறிக்கை செய்யுங்க. இந்த இன்டர்வியூ என்ன ஆகுமோ, இது எனக்கு வாய்க்குமா அப்படின்னு சில பேர் யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க. இன்னைக்கு அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, இது என்னோடு கூட இருக்கிறதுனால இது வாய்க்கும், இது என்னோடு கூட இருக்கிறதுனால எல்லாமே வாய்க்கும். கர்த்தருடைய கரம் நம்ம மீது இருக்கிறதுனால எல்லாமே வாய்க்கும். கர்த்தருடைய கரம் நெகேமியாவின் மீது இருந்ததினால் அவன் காரியங்கள் வாய்க்கப்பட்டது. இன்றைக்கு உங்கள் மீது கர்த்தருடைய கரம் அமர்வதாக, உங்கள் காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுவாராக. ஹல்லேலூயா, உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவாராக. ரகமஷதலே, அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன், அவர் என்னோடு இருந்தார். உடைந்து போன என் வாழ்வை சீரமைப்பாரே,
அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. உடைந்து போன என் வாழ்வை சீரமைச்சாரே. அரணான பட்டணம் போல் மாற்றிவிட்டாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. என் சத்துருக்கள் பின்னிட்டு ஓட செய்தாரே. என் எல்லை எங்கிலும் சமாதானம் தந்தாரே. அவர் செய்த நன்மை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை அவர் செய்த நன்மையை நான் சொல்லி துதிப்பேன். அவர் செய்த நன்மையை கைகளை உயர்த்தி அவர் என்னோடு இருந்தார். ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார். ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார். அவர் என்னோடு இருந்தார். ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார். ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார். ஒரு சேனைக்குள் பாய்வேன். ஓ இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. சொல்லுங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. 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 சமாதான காரணர் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே. சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து சொல்லு. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே கண்களை மூடி அறிக்கை செய்கிற பிள்ளையே. ஆண்டவரே நீ எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வீங்க. You will do anything for me. You will do greater things for me. மேலானவைகளை எனக்காக நீ செய்வீர். நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே அப்படியே ஒரு ஜெபமா சொல்லுங்க. ஆண்டவரே என் காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. நான் எதுல சோர்ந்து போயிருக்கிறனோ, எந்த காரியம் என்ன துன்பப்படுத்துகிறதோ அந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஜெயத்தை தாங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே நல்ல கைகளை தட்டி ஆவில நிரம்பி ஓ பிரச்சனையை மேற்கொள்வோம். நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே துதி எடுக்கும் பொழுதே பிசாசு அலறுவான். துதிக்கும் பொழுதே எக்காலம் ஊதும் பொழுதே எரிகோ முறியடிக்கப்படும். துதிக்க ஆரம்பிக்கும் பொழுதே சத்ருவின் பாளையத்தில் அசைவு உண்டாகுமே. இன்று நீங்க துதிக்கும் பொழுதே உங்க பிரச்சனைகளை மாற்றுவார். தூதனை அனுப்பி ஆண்டவர் கிரியை செய்வார். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுவோம். நீங்க எல்லாமே நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே துதி என்னும் எக்காலத்தை ஊதுகிறோம். நன்றி வழிகளை செலுத்துகிறோம். எல்லாமே நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்துக் கொள்வீங்க. நீங்க எல்லாமே அவர் என்னோடு இருந்தார். ஒரு சேனைக்குள் பாய்வான். அவர் என்னோடு இருந்தார். ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார். ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார். சொல்லுங்க. அவர் என்னோடு இருந்தார். நான் கடலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார். நான் மதிலை தாண்டுவேன். அவர் என்னோடு இருந்தார். பிரச்சனைகளை தாண்டுவேன். அவர் கூட இருக்கும் பொழுது பிரச்சனைகளை தாண்டி செல்வேன். பிசாசை முறியடிப்பேன்.
அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், மீண்டும் செல்வோம். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார். ஆடும் பொழுதே சோர்வுகள் விலகட்டும் அப்பா, உடலில் இருக்கிற பலவீனங்கள் விலகட்டும் அப்பா. நீண்ட நாள் முடக்கி வைத்திருக்கிற உன் பிள்ளைகளை முடக்கி வைத்திருக்கிற பலவீனங்கள் மாறட்டும், மனதளவில் இருக்கிற சோர்வு மாறட்டும் அப்பா. அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், மீண்டும் சொல்வோம். அவர் என்னோடு இருந்தார், ஒரு சேனைக்குள் பாய்வேன். அவர் என்னோடு இருந்தார், ஒரு மதிலை தாண்டுவேன். இயேசு என்னோடு இருந்தார், என்னோடு இருந்தார். ஓ, நல்ல கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சங்கீதக்காரன் சொல்கிறார், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்படியே இன்னும் ஒரு விஷயம் அப்படியே கைகளை உயர்த்தி சொல்லலாமா, ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். The help will come from you. உம்மிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உம்மிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும். நீர்தான் உதவி செய்கிற கண்மலை, நீங்க தான் எங்களை தாங்குகிறவர். ஒருவேளை இவர்களை போய் சந்தித்து உதவி பெற்றுக்கொள்ளலாமான்ற பிளான் எல்லாம் இன்னைக்கு மாற்றிக்கொள்ளுங்க. ஆண்டவர் உங்க தேவைகளை சந்திக்க போகிறார். ஆண்டவர் உங்க கஷ்டங்களை மாற்ற போகிறார். ஆண்டவர் ஒரு ஆமென் சுகவாழ்வை உங்களுக்கு கட்டளையிட போகிறார். நாமோ அவரையே நோக்கி பார்ப்போம். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே உம்மையே நோக்கி பார்க்கிறேன். வேலைக்காரன் தன் எஜமானனை நோக்கி பார்ப்பது போல் நான் உம்மையே நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, எல்லாரும் கண்களை முடிச்சுங்க. உண்மையை நோக்கி பார்க்கிறேன். ஆண்டவரே, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். நான் நம்புகிறது உம்மாலே வரும் அப்பா. சங்கீதம் 62, நான் நம்புகிறது அவராலே வரும். இன்னைக்கு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு என்ன தேவை, எனக்கு எது தேவை, எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். இந்த மாலை வேளையில் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எல்லாவற்றையும் நீர் நிறைவேற்றுவீராக. எல்லா விதமான ஆசீர்வாதங்களினால் நீர் எங்களை நிரப்புவீராக. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. இந்த நாளில் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, எங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஆண்டவரே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே. ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில கர்த்தர் நமக்கு ஒரு தலைப்பை கர்த்தர் கொடுக்கிறார், கற்றுக் கொடுக்க. தேவ சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி? How to find out God's will. தேவனுடைய சித்தம் அப்படின்னு சொல்கிறோம். தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும் என்று நம்ம விரும்புகிறோம். எல்லாரும் அதை தானே விரும்புகிறோம். நம்ம விரும்புகிறோம் பிள்ளைங்களுடைய எதிர்காலங்கள், இன்னும் நம்முடைய வேலை காரியங்கள், குடும்ப காரியங்கள், கட்டடம் வாங்குவது, விற்பது, இப்படிப்பட்ட காரியங்கள், வேலையில் ப்ரொமோஷன், இன்று படிப்பு, இப்படி நிறைய காரியங்கள் இருக்குது இந்த உலகத்தில். இவை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய சித்தம் நிறைவேறணும், கர்த்தருடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கை அமையணும், என் பிள்ளைகளின் வாழ்க்கை கர்த்தருடைய சித்தப்படி கட்டப்படணும், எல்லாவற்றிலும் நான் கர்த்தருடைய சித்தம் செய்கிறவர்களாக இருக்கணும் என்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்குமே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அதுதான் தேவனுடைய விருப்பமும் கூட. ஆகவே ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் இதை எப்படி நம்ம தெரிந்து கொள்வது, இதை எப்படி நம்ம அறிந்து கொள்வது? எனக்கு தெரியலையே, எல்லாமே தேவ சித்தம் போல தான் தெரியுது. சில சமயங்களில் இதுவும் தேவ சித்தமாக இருக்குமா, நமக்கு பிடிக்கலையே, ஆனால் இது தேவ சித்தம் தானா, அதை புரிந்து கொள்ள முடியலையே. இன்றைக்கு கூட நாங்கள் சகோதரனுக்கு ஒரு அழைப்பு வந்தது, ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக. கர்த்தருடைய சித்தம் தானா இல்லையா தெரியலை, போகணுமா வேண்டாமா
தெரியலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதை அறிந்து கொண்டு அதன்படி நடந்தால்தான் ஆசீர்வாதிக்கப்பட முடியும் என்பதை குறித்து நானும் சகோதரனும் பேசி கொண்டிருந்தோம். அப்போ தான் ஆண்டவர் என் உள்ளத்தில் இந்த காரியத்தை குறித்து நம்ம எல்லாம் இந்த வேதத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமேன். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமர் 12ஆம் அதிகாரம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 12:2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த ஒரு அருமையான ஒரு வசனம். தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறியத்தக்கதாக, பகுத்து அறியத்தக்கதாக உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். அப்போ தேவனுடைய சித்தத்தை பகுத்தறியக்கூடிய ஒரு மனம் அல்லது சிந்தை நமக்கு தேவை. ஆமென். நம் ஒவ்வொருவருக்கும் தேவை. அப்போ நம்முடைய மனது, நம்முடைய சிந்தை இந்த தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு மறுரூபமாகும் போது தான் தேவனுடைய சித்தத்தை நம்ம அறிந்து கொள்ள முடியும் என்று பவுல் ரோமருக்கு எழுதும்போது சொல்லுகிறார். இதில் அழகாக பாருங்க, 3 விதமான சித்தம். ஒன்று தேவனுடைய நன்மையான சித்தம். அப்போ ஆண்டவர் நமக்கு சில சமயங்களில் நன்மையான காரியங்களை கொடுப்பது அவருடைய சித்தமாக இருக்கிறது. 2வது அவருக்கு பிரியமான சித்தம். நன்மை நமக்கு பிரியமான, நன்மைன்னு சொல்லும்போது அது நமக்கு பிரியமான சித்தம். அடுத்தது கர்த்தருக்கு பிரியமான ஒரு சித்தம். அவருக்கே பிரியமாக இருக்கும். சில காரியங்கள் இது நடந்தால் எனக்கு நல்லா இருக்கும்னு ஆண்டவர் பிரியப்படுகிற ஒரு சித்தம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தேவனுடைய பரிபூரணமான சித்தம், பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட். ஒரு பரிபூரணமாக கர்த்தருக்கு விருப்பமான பரிபூரணமான ஒரு சித்தம். இப்படி 3 விதமான அந்த சித்தங்கள். இந்த 3 விதமான சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமேன். அறிந்து கொள்வது எப்படி என்பதை தான் நான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்களும் அதை கற்றுக்கொள்ள போறீங்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள், அறிந்து கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 5:17. அப்போ நம்ம எல்லாரையும் குறித்து, நம்முடைய குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, ஊழியத்தை குறித்து, வேலையை குறித்து, அப்புறம் என்ன சொல்றது, கல்வியை குறித்து, படிப்பு, எதிர்காலம் எல்லாவற்றை குறித்தும் தேவனுக்கென்று சித்தம் இருக்கிறது. 3 விதமான சித்தம். ஒரு நன்மையான சித்தம், பிரியமான சித்தம், பரிபூர்ணமான சித்தம் இருக்கிறது. ஆனால் இந்த தேவனுடைய சித்தத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும்? வசனத்தை நம்ம வாசிப்போம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த இடத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏசப்பா இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்த வசனம் வாசிங்க. பொழுது விடிந்த பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். பொழுது விடிந்த போது, இரவு முழுவதும் ஜெபம் பண்ணினார். பொழுது விடிந்த பொழுது தன்னிடத்தில் இருந்த அவ்வளவு சீஷர்களையும் அழைத்து அதில் 12 பேரை அவர் தெரிந்தெடுத்து அவர்களை அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக அவரோடு கூட ஊழியம் செய்ய வேண்டும், அப்போஸ்தலர்களாக அழைக்கப்பட வேண்டும், அவர்களை இயேசு தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்த பொழுது அவர் செய்த காரியம், கர்த்தருடைய சித்தத்தின்படி அந்த 12 பேர் அமைய வேண்டுமே. ஆகவே அந்த 12 பேரை தெரிந்து கொள்வதற்காக, கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்காக ஆண்டவர் ஜெபம் பண்ணினார். ஆமென். அப்போ ஜெபம் பண்ணி அவர் தெரிந்தெடுத்தார் என்று நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவரை இயேசுவே பிதாவின் சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு, பிதாவின் சித்தத்தை செய்யணும், செய்வதற்கு முன்பாக அதை அறிந்து கொள்வதற்கு அவர் ஜெபம் பண்ணினாரே என்றால் நாம் எவ்வளவாய் ஜெபிக்க வேண்டும் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு. நம்ம அப்படி ஜெபிக்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார்.
ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ராம் முழுவதும் ஜெபித்தாராம், இரவு முழுவதும். குறிப்பாக நான் அடிக்கடி சொல்கிற காரியம், பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை குறித்து முக்கியமான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இரவில் கொஞ்ச நேரமாவது நீங்கள் ஜெபம் பண்ணினா கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். நீங்கள் நினைக்கலாம், ஒருவேளை ஏசப்பா ஜெபம் பண்ணி அவருடைய சித்தத்தின்படி தெரிந்தெடுத்தார் 12 பேர்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த 12 பேரில் ஒருத்தர் என்ன செஞ்சிட்டான்? காட்டி கொடுத்தார். இன்னொருத்தர் என்ன செஞ்சார்? விசுவாசிக்கலை. இன்னொருத்தர் மறுதளிச்சார். 3 பேர் 3 விதமாக இருந்தாங்க. இன்னும் பார்த்தா சில சீஷர்கள் எரிச்சல் அடைந்தாங்க. சில சீஷர்கள் தங்களே உயர்த்தி கொண்டு நான் தான் ஏசப்பா பக்கத்தில் உட்காருவேன்னு சொன்னாங்க. இப்படி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக தானே இருந்தாங்க. இது தேவனுடைய சித்தம் தானா அப்படின்னு நினைக்கலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஜெபம் பண்ணி அதற்கு பிறகு தான் நாங்கள் திருமணம் செய்தோம். ஆனால் திருமணத்துக்கு பிறகு எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ போராட்டங்கள். ஏன் என் வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை அறிந்து தானே நாங்கள் திருமணம் செய்தோம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம நல்ல ஜெபம் பண்ணிட்டு கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்கும் பொழுது சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் அது ஒரு சித்தத்தை, அவருடைய சித்தத்திற்காகத்தான் அதை அனுபவிப்பாரே தவிர மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட போராட்டங்கள் வரும் பொழுது அந்த போராட்டத்திலே நாம் தப்பித்து கொள்ள கர்த்தர் கிருபை கொடுப்பார். ஒரு தோமா அவிசுவாசியாக இருந்தாலும் அவனுக்காக கர்த்தர் பிரத்யட்சமாய் தரிசனமாகி அவனை நம்முடைய இந்திய தேசத்துக்கு அவரை அனுப்பினதுனால தான் நம்முடைய தேசம் இயேசுவை ஏற்றுக்கொண்டது. அதை குறித்து ஒரு திட்டம். பேதுரு பயங்கரமாக மறுதளித்தால் கூட அவரை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லி பேதுருவை தான் நிறைய சபைகள் கட்டுவதற்கு கர்த்தர் பயன்படுத்தினார். யூதாஸ் காரியோத்து காட்டி கொடுத்தான். அது தேவனுடைய சித்தம். கர்த்தர் இந்த உலகத்தில் வரவும் மனுஷனாக பிறக்கவும் 3 வருடங்கள் ஊழியம் செய்யவும் அதன் பிறகு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும்படி பலியாக சிலுவையிலே வருவதற்கு ஒரு மனிதன் காட்டி கொடுக்க வேண்டும். அது தேவனுடைய சித்தம். ஆகவே யூதாசை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இப்படி எதை செய்தாலுமே கர்த்தருடைய பரிபூர்ணமான சித்தம் வெளிப்பட்டது. காரணம், அவர் ஜெபம் பண்ணி தெரிந்தெடுத்தார். ஆகவே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஜெபம் பண்ணும் பொழுது தேவனுடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஜெபம் தேவை. ஆண்டவரே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நான் அந்த சித்தத்தின்படி நடக்கணும். என் வாழ்க்கையில் உங்கள் சித்தம் இல்லாமல் எதுவும் நடக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு நேர்த்தியாய் நம்மை நடத்துவார். ஆமேன். ஆகவே அவர் நமக்கு செவி கொடுக்கிற வரைக்கும், தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிற வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும். ஒரு சில சமயங்களில் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம், என்னன்னே தெரியாது. ஆண்டவருடைய சித்தம் நமக்கு வெளிப்படுறதுக்கு முன்பாகவே அடுத்த நாள் ஜெபத்தை விட்டுறோம். ஆண்டவரே உமக்கு சித்தமானா செய்யும், சித்தம் இல்லாட்டா விட்டுரும். ஆனால் அப்படி இல்லை. இது உம்முடைய சித்தம் தானா, நான் தொடர்ந்து இந்த காரியத்துக்காக ஜெபிக்கணுமா என்பதை எனக்கு வெளிப்படுத்துங்க, வெளிப்படுத்துகிற வரைக்கும் உம்மை நான் விடமாட்டேன் என்று நம்ம ஜெபிக்கணும். யாக்கோபு என்னை ஆசீர்வதிக்கிற வரை உம்மை விடமாட்டேன் என்று ஜெபித்தது போல ஒரு விடாப்பிடியான ஒரு ஜெபம் நமக்கு தேவை. பிள்ளைகளுக்காக, குறிப்பாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, அதுவும் படிப்பு காரியம், ஒரு கல்லூரியில் சேர்க்கும் பொழுது, பிள்ளைகள் வேலைக்கு போகும்பொழுது எந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணணும், அல்லது பிள்ளைகளுக்கு ஏற்ற துணை பார்க்கும் பொழுது, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களில் கர்த்தருடைய சித்தம் மிக 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 அவசியம். கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் ஏதாவது நடந்துருச்சுன்னா நம்முடைய வாழ்க்கை அப்படியே தலைகீழாக மாறிடும். ஆகவே அதிகமாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். எல்லாவற்றிலும் என்ன செய்தாலும், அப்பா உங்கள் சித்தம் என்ன எனக்கு சொல்லுங்க, எனக்கு வெளிப்படுத்துங்க என்று கேட்கும் பொழுது கண்டிப்பாக ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சவுலை ஆண்டவர் தொட்ட பொழுது, தமஸ்கு வீதியில் தொட்ட பொழுது அவன் கேட்ட முதல் காரியம், ஃபஸ்ட்டு அவன் கேட்டது, ஆண்டவரே நீர் யார்? முதல்ல நீர் யாருன்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் நான் தான் இயேசு என்று சொன்ன உடனே, இயேசு யார் என்று தெரிந்த உடனே அடுத்தது அவன் கேட்குற முதல் கேள்வி, அடுத்த கேள்வி, ஆண்டவரே நான் என்ன செய்ய
சித்தமாக இருக்கிறீர். அவன் ஜெபித்தான், ஆண்டவரே என்னை தொடரீரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் என்று ஜெபித்த பொழுது ஆண்டவர் அவனுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார். ஆமேன். கர்த்தர் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்தினார். நீ பட்டணத்துக்கு போ என்று வழி நடத்தினார். பட்டணத்துக்கு போன போது அனனியாவை அனுப்பினார். அனனியா மூலமாக இவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் பாடுபட போகிறான், ஊழியம் செய்ய போகிறான், அவனை பரிசுத்தாவியினால் நிரப்பு என்று வழி நடத்தி கர்த்தருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்கும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆகவே இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில் அப்பா என்னுடைய எதிர்காலத்தை குறித்து, என்னுடைய குடும்பத்தை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து, என் வேலையை குறித்து, என்னுடைய நான் செய்து கொண்டிருக்கிற ஊழியத்தை குறித்து உம்முடைய திட்டம் என்ன, நீர் எனக்கு வெளிப்படுத்துங்க என்று கேட்கும் பொழுது கண்டிப்பாக கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்போ இரவு முழுவதும் நம்ம ஜெபிக்கும் பொழுது சில சமயங்களில் கர்த்தர் நேரடியாக வெளிப்படுத்துவார். நேரடியாக அப்படின்னா அந்த காரியங்கள் எல்லாம் ஸ்மூத்தாக அப்படி நடந்துடும், டக்குன்னு எல்லாமே நடந்துடும். அப்போ அது தேவ சித்தமாய் நமக்கு தெரியும். சில சமயங்களில் ஆண்டவர் தேவனுடைய ஊழியர்கள் மூலம் நம்மோடு கூட பேசுவார். ஒரு சமயம் நான் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப உடைந்து போன ஒரு சூழ்நிலையில், ஆண்டவரே இந்த ஊழியத்தில் என்னை குறித்து நம்முடைய திட்டம் என்ன ஆண்டவரே, என்னை குறித்து பலவிதமான பிரச்சனைகளோடு கூட நிறைய வேதனைகளை நான் அனுபவித்து கொண்டு இருக்கிறேன் என்று நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். நீங்கள் எனக்கு உண்மையிலே நான் ஊழியத்துக்கு அர்ப்பணித்து வந்தேனா, உங்களுடைய சித்தத்தின்படி வந்தேனா, இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா எப்படியோ இருக்கிற ஆரம்ப நாட்களில், ஆகவே உங்களுடைய சித்தத்தின்படி தான் நான் ஊழியத்துக்கு வந்தேனா எனக்கு தெரியலையா ஆண்டவரே என்று நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அந்த ஃபோன் காலில் ஒரு சகோதரன் ஃபோன் பண்ணினார். ஃபோன் பண்ணிவிட்டு அவர் சொன்னார், ஊழியக்காரர், சிஸ்டர் திடீரென்று உங்களுடைய முகத்தை ஆண்டவர் என்னுடைய கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தார், உங்களுக்காக நான் ஜெபிக்கணும் விரும்புகிறேன் என்று சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். தீர்க்க தரிசனமாக நான் என்னென்ன கேள்வி கேட்டனோ அந்த கேள்விகளெல்லாம் சொல்லி, இந்த கேள்வி கேட்கிற மகளே, நான் உன்னை நடத்துகிறேன், நான் உன்னை அழைத்தேன், உன்னை நடத்துவேன், உருவாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் என்னோடு கூட பேசினார். ஆமென். அந்த நாட்களில் அவ்வளோ உடைந்து போய் தேவ சித்தம் என்ன என்று தெரியாத நேரத்தில் கர்த்தர் யாரோ ஒரு தேவ மனிதனுக்கு, முகம் தெரியாத மனிதனுக்கு என்னுடைய முகத்தை அவருக்கு காட்டி அவர் ஃபோன் பண்ணும்படி கர்த்தர் கிருபை செய்தார். இப்படி தேவ ஊழியர்களை நம்முடைய வாழ்க்கையில் அனுப்பி திடீரென்று சொல்லுவாங்க, எனக்கு திடீர்னு உங்களுக்காக ஜெபிக்கணும் போல இருந்துச்சு, என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்க என்று கேட்கும் பொழுது நம்ம அதை சொன்னால் அவங்களுக்கு அதற்கு தகுதியான ஒரு ஆலோசனை கொடுக்கும்படி கர்த்தர் அனுப்புவார். சில சந்தர்ப்பங்களில் தேவ தூதர்களை அனுப்பி கூட தம்முடைய சித்தத்தை கர்த்தர் நமக்கு நிறைவேற்றுவார். வேதத்திலே அதற்கு ஆதாரம் இருக்கிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் கொர்நேலியு ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் தூதனை அனுப்பி தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றினார். ஆமென். அதே போல சில சமயங்களில் சொப்பனம் மூலமாக, தரிசனம் மூலமாக தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். அந்த கொர்நேலியுவுக்கு தேவதூதனை அனுப்பினார். அதே வேளையில் பேதுருவுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்த நேரத்தில் இந்த கொர்நேலியு வீட்டுக்கு போகும்படி கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்து அவரோடு கூட கர்த்தர் பேசினார். ஆமென். இப்படி பல விதங்களில் நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே எப்படியாவது எனக்கு நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று ஜெபித்தா கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நமக்கு நிறைவேற்றுவார், வெளிப்படுத்துவார். ஒரு முறை கடந்த வருஷத்தில் ஒரு சகோதரிக்கு அவருடைய மகளுக்கு திருமணம் நடந்தது. அப்போ அவள் சமீபத்தில் கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக என்னோடு பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவங்க எனக்கு தெரிந்த சகோதரி, ஆகவே அவங்க சொன்னாங்க, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்காக அதிகமாக ஜெபிங்க, 2 பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக எந்த அளவுக்கு ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். அப்போ நான் கேட்டேன், எப்படி உங்களுடைய மகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் சித்தத்தை நிறைவேற்றினார்? அப்போது நான் அதிகமாக ஜெபம் பண்ணேன், எத்தனையோ மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தாங்க. அப்போ ஆண்டவரிடத்தில் கேட்டேன், நான் உங்களுடைய பிள்ளையானால் எனக்கு உம்முடைய சித்தத்தை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். நீங்கள் வெளிப்படுத்தாமல் எந்த மாப்பிள்ளையும் நான் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேன் என்று விடாப்பிடியாய் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் என்று அவர்கள் சொல்லிட்டு ஒரு சம்பவத்தை சொல்லும்போது ஆச்சரியமாக இருந்தது. குறிப்பிட்ட நிறைய மாப்பிள்ளை வந்தாங்க, பெரிய பெரிய இடம், பெரிய பெரிய எல்லாமே வரும்பொழுதெல்லாம் படித்தவங்க, டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், இப்படியெல்லாம் வரும்பொழுதெல்லாம் ஜெபம் பண்ணி இதெல்லாம் வேண்டாம், எனக்கு நடத்துதல் இல்லை என்று சொன்ன பொழுது அவருடைய குடும்பத்தின் மக்கள் ரொம்ப வேதனைப்படுத்தினாங்களாம். நீ ஒரு காரியத்தை நீ நடக்க விட மாட்ட, இந்த கல்யாணத்தை நீ நடத்திவிட மாட்ட, எவ்வளோ நல்ல மாப்பிள்ளை, இதெல்லாம் நீ விட்டுட்டு நீ என்ன செய்ய போறியோ தெரியலை என்று தன்னுடைய மனைவியை அதிகமாக அவர் கடிந்து கொண்டு இருக்கிறார்.
அப்போ ஒரு வாரம் நான் அதிகமாக ஜெபிப்பாண்டவர், இந்த ஒரு வாரத்தில் எனக்கு நீங்கள் காட்ட வேண்டும் என்று சொல்லி அதிகமாக ஜெபித்த பொழுது ஆண்டவர் ஒரு கல்யாண கார்டை காட்டியிருக்கிறார். அதில் கரெக்டாக இவருடைய மகளை போட்டு வெட்ஸ்ன்னு போட்டு அதில் ஒரு அருமையான ஒரு பெயரை கத்தர் அழகாக பார்த்துருக்குறாங்க. பார்த்து விட்டு, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு வெளிப்படுத்தினீங்கன்னா இதே பெயருடைய மாப்பிள்ளையை நீங்கள் கொண்டு வரணும் ஆண்டவரே என்று ஜெபம் பண்ணிட்டாங்களாம். ஒரு வாரத்துக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட குடும்பத்திலேருந்து மாப்பிள்ளை வந்திருக்காங்க. சேம் பேர், 2 பேர் கத்தர் வெளிப்படுத்தினா அதே 2 பேரில் உள்ள மாப்பிள்ளை. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இப்படி கூட ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவாரா? மிக மிக ஆச்சரியம். அப்போ உண்மையிலே பாருங்க, கர்த்தர் என்றைக்கும் அன்னைக்கு கொர்நேலியுவுக்கு தான் வெளிப்படுத்தினார், பேதுருக்கு தான் வெளிப்படுத்தினார் என்றல்ல, இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தம்முடைய சித்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அழகாய் திருமணம் நடந்து இப்போ சந்தோஷமாய் பிள்ளைகள் இருக்கிறதை காணும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறார்கள் அந்த குடும்பம். ஆமென். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எந்த வேலை, எந்த காரியம், எல்லாவற்றை குறித்து தேவ சித்தத்துக்காக நம்ம காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அப்போ கண்டிப்பாக கர்த்தர் நமக்கு தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். எபிரேயர் 10:7. அப்பொழுது நான், தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இதில் பார்க்கிறோம், நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வர வேண்டும், அவர் உலகத்தில் இருக்கிற மக்களுக்காக பலி செலுத்தப்பட வேண்டும், பலியாக அவர் வர வேண்டும். ஏனென்றால் காளை, வெள்ளாட்டுக்கடா இவைகளின் பலி அல்ல, சொந்த குமாரனுடைய பலி இரத்தத்தினாலே மக்களை மீட்டுக்கொள்வேன் என்பதை குறித்து அநேக வருடங்களுக்கு முன்பாக பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட அந்த வசனத்தின் மூலமாக அதன்படியே கர்த்தர் இயேசுவை இந்த உலகத்துக்கு அனுப்பினார். அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஏற்கனவே புஸ்தக துருளில் என்னை குறித்த சித்தத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அந்த நோக்கத்தின்படி நான் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படியானால் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கை குறித்து வேதத்தில் கர்த்தர் திட்டத்தை வைத்திருக்கிறார். வேத வசனங்களை எந்த அளவுக்கு நம்ம வாசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். நம்முடைய ஏசப்பா பழைய ஏற்பாட்டு எல்லா வசனங்களையும் அவர் நன்றாக படித்திருந்ததுனால தான் வசனத்தில் எங்கெங்க தன்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்கில் கூட அவர் ஊழியத்தை ஆரம்பித்த நாட்களில் தேவாலயத்துக்கு போய் புஸ்தக சுருளை எடுத்து ஏசாயா தீர்க்கதரிசியிலே தன்னை குறித்து சொல்லப்பட்ட இடத்தை கண்டு வாசித்து இன்னைக்கு இது நிறைவேறினது என்று சொன்னது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ ஆண்டவருக்கு ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லா பகுதிகளும் நல்லா தெரிந்ததுனால தான் தன்னை குறித்த சித்தத்தை அவரால் அறிந்து கொள்ள முடிந்தது. அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கென்று ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை எப்படி அறிந்து கொள்வது? ஒவ்வொரு காரியங்களிலும், நான் செய்கிற ஒவ்வொரு வேலைகளிலும் இது தேவ சித்தம்தானா, இது கர்த்தருடைய சித்தத்தின்படி தான் நான் செய்கிறேனா, அல்லது என்னுடைய மன விருப்பத்தின்படி நான் நடக்கிறேனா என்கிற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள வந்தா உடனே நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், வேதத்தை எடுத்து வாசிங்க. வேதத்தை எடுத்து, ஆண்டவரை இன்றைக்கு நீங்கள் என்னோடு கூட பேசுங்க, உங்களுடைய சித்தத்தை எனக்கு வெளிப்படுத்துங்க, நீர் எனக்கு வெளிப்படுத்துங்க என்று நீங்கள் அதிகமாக வேதத்தை வாசிக்க ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை குறித்த தேவ திட்டத்தை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. நான் என்னுடைய வாலிப நாட்களில் என்னை ஊழியத்துக்கு நான் அர்ப்பணித்த பொழுது ஆண்டவரிடத்தில் கேட்டேன், ஆண்டவரை என்னை ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறேன், உண்மையிலேயே நான் ஊழியம்தான் செய்ய போகிறேனா இல்லையா என்பதை குறித்து நீங்கள் வேத வசனத்தின் மூலமாய் என்னோடு பேச வேண்டும் என்று நான் கேட்ட பொழுது கர்த்தர் ஒரு வசனத்தை எனக்கு காண்பித்தார். மலையின் மேல் ஊழியம் செய்கிற சுவிசேஷனுடைய பாதங்கள் எவ்வளோ அழகாய் இருக்கிறது என்ற வசனம். அப்போ நான் ஆண்டவரிடத்தில் என்னை முற்றிலுமாய் அர்ப்பணித்து ஊழியத்திற்காக என்னை அர்ப்பணித்து நான் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது அன்றைக்கி எங்களுடைய ஊரில் ஒரு கன்வென்ஷன் நடக்கும். பக்கத்து கிராமத்தில், ஒரு சின்ன கிராமத்தில் ஒரு கன்வென்ஷன் நடந்தது. அங்கே ஆனந்தஸ்தரா என்ற தேவனுடைய ஊழியக்காரர் வந்திருந்தார். அப்போ நான் ஆண்டவரிடத்தில் கேட்குறேன், காலையில் இந்த வசனத்தை நான் வாசித்தேனே, இன்னைக்கு மாலையில் நீங்கள் எனக்கு உறுதிப்படுத்துங்க ஆண்டவரே என்று நான் ஜெபம் பண்ணிட்டு நான் உட்கார்ந்துருக்கிறேன். அன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிற அந்த வார்த்தை, சுவிசேஷங்களுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கிறது. ஆமென்.
அப்போ பாருங்க, நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய செய்கிற காரியங்கள், குடும்பம், இவற்றை குறித்து திட்டவட்டமான வெளிப்பாட்டை ஆண்டவரிடத்தில் கேட்க வேண்டுமானால் வேத வசனங்களை வாசிக்கணும். வேத வசனங்களை வாசிக்க கர்த்தர் நம்மை குறித்து நமக்கு வெளிப்படுத்துவார். இந்த பைபிளில் நம்மை குறித்து இல்லைன்னு நினைக்காதீங்க. நம்முடைய ஒவ்வொரு காரியங்களை குறித்தும் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். தீர்க்க தரிசனமாக வரைந்து வைத்திருக்கிறார். உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொன்ன தேவன் உள்ளங்கை போல இந்த வேதத்தில் நம்ம எல்லாருடைய திட்டங்களையும் கர்த்தர் வைத்திருக்கிறபடியினால நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கர்த்தர் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. எந்த காரியம்னாலும் நீங்கள் ஆண்டவரே இந்த காரியத்தை நான் செய்யலாமா, நீங்கள் பைபிள் வாசித்து பாருங்க, கொஞ்சம் நீ நிதானமாக இரு என்று சொல்லுவார். சில சமயங்களில் இவங்களிடத்தில் இதை பேசலாமா அப்படின்னு கேட்டால் நீங்கள் கொஞ்சம் கோபிப்பதற்கு தாமதமாக இரு, பேசுவதற்கு தாமதமாக இரு என்று சொல்லு. கேட்பதற்கு தீவிரமாகவும், பேசுவதற்கு நிதானமாகவும், கோபிப்பதற்கு அமைதியாக இரு என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். வசனங்கள் மூலமாய் பேசுவார். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கைக்கும் வசனத்துக்கும் என்ன என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாக நம்மை குறித்த திட்டம், நம்ம செய்ய வேண்டிய காரியம் எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். சில சமயங்களில் பைபிள் வாசிக்கும் பொழுது பொதுவான சில தேவ சித்தங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். பொதுவாக கர்த்தருடைய சித்தம், உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 5:18. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தம். இதெல்லாம் பொதுவான சித்தம். தனிப்பட்ட சித்தத்துக்கும் வேதத்தில் நமக்கு அடையாளம் இருக்கிறது, வசனங்கள் இருக்கிறது, ஆதாரம் இருக்கிறது, கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆனால் பொதுவாக சில சித்தங்கள் இருக்கிறது. அந்த சித்தங்களை அறிந்து கொண்டு அவருடைய சித்தத்தின்படி நம்ம நடக்க வேண்டும். அப்போ எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செலுத்தணும். அப்போ ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொண்டு நான் பரிசுத்தமாக வாழணும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் நான் உனக்கு பிரியமாக வாழணும் ஆண்டவரே என்று நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். அதே போல் 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 4ஆம் வசனத்தில் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லா மனிதருக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஏனென்றால் எல்லா மனிதரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய சித்தம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும், அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்பதும் தேவனுடைய சித்தம். அப்போ தேசத்துக்காக ஜெபிக்கணுமா, மற்ற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கணுமா, அது ஆண்டவருடைய சித்தம் தானா? இதில் கேள்வி கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது. பைபிள் சொல்லுது நம்ம ஜெபிக்கணும், அவர்கள் ரட்சிக்கப்படணுங்கிறதான் கர்த்தருடைய சித்தம். ஆமென். எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். அதெல்லாம் இந்த கஷ்டத்தில் ஸ்தோத்திரம் பண்ண முடியுமா கேட்காதீங்க, அது தேவனுடைய சித்தம். எல்லா சூழ்நிலையிலும் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோமே, எங்களுடைய சின்ன வயசாக இருக்கிறோமே, பரிசுத்தமாக வாழணும், அது தேவனுடைய சித்தம். ஆமென். இப்படி சில பொதுவான சித்தங்களையும் கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். எப்போ வெளிப்படுத்துவார்? பைபிளை படித்தாதான் வெளிப்படுத்துவார். பைபிள் வாசிக்கலைன்னா கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தவே மாட்டார். அப்போ பொதுவான தேவ சித்தங்களை அறிந்து கொள்ளணும். அதே வேளையில் நமக்கென்று தனிப்பட்ட காரியத்தில் இதை செய்யலாமா ஆண்டவரே, இது பண்ணலாமா ஆண்டவரே, இது வேணுமா வேணாமா என்றெல்லாம் நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது கர்த்தர் அழகாய் நம்மை நடத்துவார், சித்தத்தின்படி நடத்துவார். ஆமென். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நம்ம வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலர் 13:1-2. அந்தியோக்கியா பட்டணத்தில் உள்ள சபையிலே பர்னபாவும் நீகர் எனப்பட்ட சிமியோனும் சிரேன ஊரனாகிய லூகியும் கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோதுடனே கூட வளர்க்கப்பட்ட மனாயினும் சவுலும் தீர்க்கதரிசிகளாயும் போதகர்களாயும் இருந்தார்கள். அவர்கள் கர்த்தருக்கு ஆராதனை செய்து உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும் சவுலையும் நான் அழைத்த ஊழியத்துக்காக அவர்களை பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றினார். இந்த இதில் பாருங்க, பவுலையும் பர்னபாவையும் நான் அழைத்த ஊழியத்துக்கு பிரித்து விடுங்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய சித்தத்தை எங்கு வெளிப்படுத்தினார்? சபையில். முதல் வசனம், சபையில் கர்த்தர் வெளிப்படுத்தினார். ஆமென். அப்போ ஆலயத்துக்கு போவது தேவனுடைய சித்தம் இல்லையா? ஆலயத்துக்கு போக வேண்டும். இன்றைக்கு ஒரு டீச்சிங் வந்திருக்குது, எத்தனை பேர் அந்த செய்தியை கேட்டீங்க தெரியல.
வாட்ஸ்அப் மூலமாக பயங்கரமாக பரவிட்டு இருக்கு. நீங்களே தேவனுடைய ஆலயம், நாம் ஏன் ஆலயத்துக்கு போக வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆலயத்துல எல்லாம் குழப்பம், பிரச்சனை, நீங்கள் யாரும் ஆலயத்துக்கு போகாதீங்க. கைகளினால் கட்டப்பட்ட ஆலயத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுறதில்ல, அதனால் ஆலயத்துக்கு போகாதீங்க எப்படி சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், சபை கூடி வருதலை விட்டு விடாது. ஆலயம் அப்படின்னா அந்த கட்டடத்துக்கு நம்ம போல, அந்த கட்டடத்தில் போய் ஒரு இடத்துல போய் நம்ம எல்லாம் சேர்ந்து கூடி வந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். வீட்டில் ஆராதிப்பது வேறு, தனித்து ஆராதிப்பது வேறு, சபையில் போய் ஆராதிப்பது வேறு, இப்படி கூட்டங்களுக்கு வந்து ஆராதிப்பது வேறு. ஆனால் மிக மிக முக்கியம், சபை கூடி வருதலை விட்டுவிடக்கூடாது. நாங்கள் ஏன் இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இந்த கூட்டங்களெல்லாம் நடத்துகிறோன்னா, நீங்கள் எல்லாம் நல்ல ஸ்ட்ரென்தன் ஆகி எங்கே போய் பிரகாசிக்கணும்? வீட்டில் போய் இல்லை, வீட்லேயும் பிரகாசிக்கணும், சபையில் போய் பிரகாசிக்கணும். நீங்கள் போகிற இடங்களில் கர்த்தருக்காக பிரகாசிக்க வேண்டும். சபையில் மற்ற சபையில் இருக்கிறவங்களெல்லாம் இங்கே பிடிச்சி இங்கே உட்கார வைக்கணுங்கிறது எங்களுடைய நோக்கம் இல்லை. இங்கே நல்ல ஆகாரங்களை கொடுத்து நீங்கள் போகிற சபையில் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று தான் நாங்கள் இந்த கூட்டங்களை நடத்துகிறோம். அப்போ சபை கூடி வருதலை விட்டு விடக்கூடாது. செவ்வாய்க்கிழமை ப்ரேயருக்கு போகிறோம், புதன்கிழமை ப்ரேயருக்கு போகிறோம், சனிக்கிழமை குடும்ப ஆசீர்வாத கூட்டத்துக்கு போயிடுறோம், அதனால் இந்த வாரம் என்ன செய்ய வேண்டாம், சர்ச்சுக்கு போக வேண்டாம் அப்படி நீங்கள் இருக்கக்கூடாது. உங்கள் சபைக்கு நீங்கள் கண்டிப்பாக போக வேண்டும். ஆமென். சபைக்கு போகும்போது கண்டிப்பாக ஆண்டவர் உங்களோடு கூட தம்முடைய சித்தத்தை பேசுவார். சித்தத்தை பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். பைபிள் ரீடிங்கில் பேசுவார், பாடல்கள் மூலமாய் பேசுவார், ஆராதிக்கும் போது பேசுவார், யாராவது ஒருவர் மூலமாய் தீர்க்க தரிசனமாய் பேசுவார். உங்களுடைய குருவானவர், உங்களுடைய பாஸ்டர் பிரசங்கம் பண்ணும்பொழுது பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ எனக்கு எங்கள் அம்மா என்னுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது. என்னுடைய குடும்பத்தில் நாங்கள் 12 பேர். 12ஆவதாக எங்கள் அம்மாவுக்கு கன்சீவ் ஆகிருக்கும்போது 11 பிள்ளைகள். 12ஆவது பிள்ளை அப்போ தான் கன்சீவ் ஆகிருக்குது. அப்போ அந்த நேரத்தில் எங்கள் அம்மாவுக்கே இத்தனை பிள்ளைகள் நமக்கு தேவையா, 12ஆவது பிள்ளை என்ன செஞ்சிடலாம், அழிச்சிடலாம் என்று நினைத்து, அந்த நாட்களில் மாத்திரை மருந்தெல்லாம் கிடையாது, கை மருந்து செஞ்சு கொடுப்பாங்க. அப்போது ஞாயிற்றுக்கிழமை ஒரு சகோதரி சொல்லியிருக்காங்க எங்கள் அம்மாவை பார்த்து, நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு எல்லாரும் போயிடுவாங்களா ஆராதனைக்கு, நான் வீட்டில் அந்த மருந்து ரெடியாக வச்சிட்ருக்கேன், நீங்கள் நேராக வந்து எங்கள் வீட்டில் வந்து அந்த மருந்தை சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்கள் சர்ச்சில் போய் உட்காந்துருங்க, அப்போது கரெக்டாக அந்த குழந்தை அபாஷன் ஆயிரும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அம்மா சரின்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு வரலையான்னு எங்கள் அப்பா கரெக்டாக 2வது மணி அடிக்கும்போது சர்ச்சில் இருக்கணும். ஏன்னா அவங்க தான் கொயர் மாஸ்டர், அவங்க தான் பைபிள் ரீட் பண்ணுவாங்க. ஆகவே சர்ச்சில் எங்களெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக கரெக்டாக ஆராதனைக்கு வரணும் என்பதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அப்போ அம்மாவையும் சீக்கிரம் வரலையான்னு கேட்டோடனே கொஞ்சம் தலை சுற்றுற மாதிரி இருக்குது, மெதுவாக வரேன், சரி கன்சீவ் ஆகிருக்கிறதுனால சரின்னு விட்டுட்டு போயிட்டாங்க. அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, மெதுவாக எழும்பி எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாரும் அனுப்பி வச்சுட்டு கதவை மூடிட்டு மெதுவாக வந்திருக்காங்க. எங்கள் வீட்டிலேருந்து அவங்க வீட்டுக்கு போனோன்னா சர்ச்சை கிராஸ் பண்ணி தான் போகணும். அப்போ சர்ச்சு வாசலில் அப்படி கிராஸ் பண்ணி நடந்துகிட்டே இருந்திருக்காங்க. ஏசப்பா, நீர் தான் இந்த குழந்தையை கொடுத்தீர், ஆனால் அழிக்கணுங்கிற எண்ணம் வருது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, இத்தனை பிள்ளைங்க எனக்கு தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன், ஆனால் என்னன்னு தெரியலையப்பா, இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னா தெரியல, நான் உங்கள் பிரியமான வேலை செய்கிறேனா பிரியம் இல்லாத வேலை செய்கிறேனா எனக்கு தெரியல, ஆனால் நான் வந்து போகிறேன், ஏதோ நோக்கத்தோடு போகிறேன் என்று சொல்லி அப்படியே வேதனையோடு ஜெபம் பண்ணிகிட்டே அப்படி போயிருக்கு. ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த குழந்தையை கொடுத்தீர் என்றெல்லாம் புலம்பிக் கொண்டே போயிட்டு இருந்திருக்காங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது அப்போ பைபிள் ரீடிங் டைம், பைபிள் ரீட் பண்ணுறது எங்கள் அப்பா. அப்போ பைபிள் அவங்க வாசிக்கிற வசனம் வெளியில் வரைக்கும் கேட்கும் இல்லையா, மைக்கில் வெளியில் வரைக்கும் கேட்கும். அப்போ கரெக்டாக சர்ச்சு வாசலில் நிற்கும்போது எங்கள் அப்பா வாசித்த அந்த வசனம், அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதில்லை, அவர்களோட கூட அவர்களும் அவர்கள் சந்தானமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கும். ஏசாயாவில் உள்ள அந்த வசனம் வாசித்த உடனே இவங்க என்ன பண்ணிக்க, அவங்க வீட்டுக்கு போகல, நேராக ஓடி போய் சர்ச்சில் போய் கடைசியில் போய் முழங்கால் படிக்கிட்டு அழுது, ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே எனக்கு ஒரு குழந்தையை நீங்கள் தரப்போறீங்க, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அதிகமாக ஜெபம் பண்ணிவிட்டு அவங்க அந்த குழந்தையை பெற்றெடுத்தார்கள். இன்றைக்கு எங்கள் தம்பி என்ன செய்கிறான் தெரியுமா, குஜராத்தில் மிஷினரியாக இருக்கிறான். ஆமேன். நான் நினைப்பேன், அவன் அன்றைக்கு அழிச்சிருந்தா ஒரு மிஷினரி எழும்பி இருக்க முடியாது இல்லையா. அவனையும் என்னையும் எங்களுடைய குடும்பத்தில் ஊழியக்காரர்களாய் கர்த்தர் தெரிந்து கொண்டார்.
அப்போ அவனை கர்த்தர் உருவாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அவருடைய சித்தத்தை ஆண்டவர் எவ்வளோ அழகாய் ஆலயத்தின் வேத வசனங்கள் மூலமாய் பேசுகிறார் பார்த்தீங்களா, தெரிந்தெடுக்கிறார் பார்த்தீங்களா. ஏனென்றால் ஆண்டவர் ஏற்கனவே என்னுடைய சகோதரன் மேலே ஒரு திட்டம் வைத்து விட்டார், ஒரு தீர்மானம் வைத்து விட்டார். அப்போ அதை அழிப்பதற்கு எந்த மனுஷனுக்கும் உரிமை கிடையாது, அதை பெற்றவர்களுக்கு கூறிய உரிமை கிடையாது. என்பதனால தான் அந்த ஆலயத்திலிருந்து வந்த அந்த வார்த்தை மூலமாய் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றினார். உங்களுடைய வாழ்க்கையில் முடிவெடுக்க முடியல, என்ன செய்ய ஏசப்பா அப்படிங்கிற குழப்பத்தில் இருந்தீங்கன்னா ஆராதனைக்கு போகும்போது பேசுங்கன்னு கேளுங்க. பாடல் மூலமா பேசுவார், வார்த்தை மூலமா பேசுவார், ஆச்சரியமாய் கர்த்தர் பேசுவார். ஹல்லேலூயா. ஆகவே ஒரு நாளும் ஆலய ஆராதனை அசட்டை பண்ணாதீங்க, அங்கே ஆவி இல்லை, அனல் இல்லை, அப்படிலாம் சொல்லாதீங்க. எந்த சபைக்கு போறீங்களோ அங்கே நீங்கள் போயிட்டு கர்த்தர் நீங்கள் என் கூட பேசுங்கப்பான்னு கேளுங்க. கர்த்தர் ஒரு வார்த்தை மூலமாக பேசுவார். ஆமே, ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் அந்த சபை கூடி வருகிறத ஒரு நாளும் விட்டுறாதீங்க. அந்த சபையில் இருக்கும்போது தான் கர்த்தர் தம்முடைய திட்டங்களை மக்களுக்கு சித்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அடுத்தது உபாகமம் 1ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். உபாகமம் 1:38. உனக்கு முன்பாக நிற்கிற நூனின் குமாரனாகிய யோசுவா அதில் பிரவேசிப்பான், அவனை திடப்படுத்து, அவனே அதை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக பங்கிடுவான். யோசுவாவை குறித்து கர்த்தர் வைத்த சித்தத்தை மோசே மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துகிறதை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். மோசே ஒரு பணிவிடைக்காரன், ஒரு வாலிபன், ஒரு சிறுவன். அவன் ஏதாவது சொன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்பாங்களா என்றால் கேட்க மாட்டார்கள். ஆனால் கர்த்தருடைய சித்தம் இந்த யோசுவாவை கொண்டு கானான் தேசத்தை பங்கிட வேண்டும். அப்போ அதை வெளிப்படுத்துவதற்காக கர்த்தர் மோசே இடத்துல சொல்லுகிறார், மோசே இந்த நூனின் குமாரனாகிய யோசுவாவுக்கு என்னுடைய சித்தத்தை நீ தெரியப்படுத்து என்று சொல்லி உபாகமம் 34ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, மோசே மரணம் அடைவதற்கு முன்பாக அந்த யோசுவாவை சபை அனைத்திற்கு முன்பாக நிறுத்தி அவன் மேல் தன்னுடைய கைகளை வைத்து, இனிமேல் இவன் தான் உங்களை நடத்துவான், இவன் மூலமாக தான் கானான் தேசத்தை கர்த்தர் பங்கிடுவார் என்று கர்த்தருடைய சித்தத்தை இந்த மோசே ஜனங்களுக்கு தெரிவித்த பொழுது 1ஆம் அதிகாரத்தில் யோசுவா 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னா யோசுவா என்ன சொன்னாரோ அதற்கு ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள். அப்போ யோசுவா மூலமா இருந்த சித்தத்தை யோசுவா வெளிப்படுத்த முடியாது, ஆனா தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாய் கர்த்தர் வெளிப்படுத்தினார். இன்றைக்கும் நமக்கு வழி தெரியாத சூழ்நிலை, எவ்வளோ ஜோமணி பார்த்துட்டேன், எவ்வளோ பைபிள் வாசித்து பார்த்துட்டேன், எவ்வளோ சர்ச்சில் போய் ஆராதனை நடத்தி பார்த்துட்டேன், இன்னும் தேவ சித்தம் தெரியல, தேவ திட்டம் தெரியலைன்னா ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணிட்டு தேவ ஊழியர்களை நீங்கள் சந்தித்தீங்கன்னா அவர்கள் மூலமாக கூட தெளிவான ஒரு திட்டம் நமக்கு கிடைக்கும். ஆமென், ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தர் தம்முடைய திட்டத்தை யாரை கொண்டாவது கர்த்தர் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் அதிகமாக தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க, காத்திருங்க. சில சந்தர்ப்பங்களில் தேவனுடைய ஊழியக்காரர்களிடத்தில் உங்களுடைய காரியங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டீர்களே ஆனால் அவர்கள் மூலமாக கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். ஆமென், ஹல்லேலூயா. எப்படி மோசே மூலமாக யோசுவாவுக்கு தேவனுடைய சித்தத்தை வெளிப்படுத்தினாரோ அதே போல எலியேசர் மூலமாக கர்த்தர் ஈசாக்குக்கு ஒரு ஏற்ற ஒரு பெண்ணை அவருடைய சித்தத்தின்படி ரெபெக்காளை கர்த்தர் கொண்டு வந்தாரோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஊழியக்காரர்கள் மூலமாக கூட கர்த்தர் ஒரு பெரிய காரியத்தையும் சித்தத்தையும் கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய சகோதரன் பால் தினகரன் அவர்களுடைய திருமண காரியத்தை நினைத்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அவர்கள் உயரமான ஒரு பெண் வேண்டும் என்று கேட்ட பொழுது திருநெல்வேலியில் சிங்கம் ரிட்ரேடிங் என்ற ஒரு கம்பெனியுடைய ஓனருடைய மகள் சகோதரி இவாஞ்சலின் அவர்கள் வீட்டிற்கு தற்செயலாக பாஸ்டர் மோகன் அவர்கள் தங்கி இருக்கிறாங்க. திருநெல்வேலிக்கு ஊழியம் செய்ய வந்த 2 பேருக்கும் அறிமுகமே கிடையாது. ஆனால் ஊழியத்துக்கு வந்த இடத்துல பாஸ்டர் மோகன் அவர்களை அங்கே தங்க வைத்திருக்கிறாங்க. தங்க போன இடத்துல அந்த பெண்ணை பார்க்கும்போது உயரமான ஒரு பெண்ணாக இருக்கிறாளே, தேவ பக்தி உள்ள குடும்பமாக இருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் போய் தினகரன் ஐயா குடும்பத்தில் பேசி அந்த திருமண காரியங்களை ஒழுங்குபடுத்தினார். எவ்வளோ ஆச்சரியம் இல்லையா? ஒரு தேவ ஊழியரை தற்செயலாய் அல்ல, கர்த்தருடைய செயலாக அவரை கொண்டு வந்து அவருடைய சித்தத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி இந்த ஊழியக்காரர் மூலமாய் அந்த குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் சித்தம் வைத்தார். ஆமென்,
அப்போ ஒவ்வொரு காரியத்திலும் தேவ ஊழியர்களை நம்ம லேசா நினைக்க கூடாது. தேவனுடைய ஊழியக்காரர்கள் அவருடைய சித்தத்தை அறிந்தவர்கள், அறிகிறவர்கள். அவர்கள் சொல்லுகிற ஒரு வார்த்தை கூட நமக்கு தேவனுடைய சித்தமாக இருக்கும், வழி நடத்துதலாக இருக்கும். ஆகவே நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு வரும் பொழுது தேவ ஊழியர்கள் மூலமாய் கர்த்தர் கண்டிப்பாக பேசுவார். ஹல்லேலூயா. சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக சவுல் வர்றான், எனக்கு எப்படியாவது என்னுடைய கழுதைகள் அகப்படுமா, என்ன நடக்கும் தெரியலையே என்று சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்க வந்த பொழுது சவுலை குறித்த தேவ சித்தத்தை கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாய் வெளிப்படுத்தினார். ஆமென். சவுலை ஆண்டவர் ராஜாவாக இராதபடி தள்ளி தாவீதை அவர் தெரிந்து கொள்ளும் போதும் இதே சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாகத்தான் தாவீதுக்கு அபிஷேகம் பண்ணி தேவ சித்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார். அப்போ தேவனுடைய ஊழியக்காரர்கள் மூலமாய் கர்த்தர் நமக்கு தேவ திட்டத்தை நிறைவேற்றுவார், வெளிப்படுத்துவார். கடைசியாக ஒரு வசனம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். 1 கொரிந்தியர் 2, 9, 10 வசனங்கள். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கென்று கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை, திட்டங்களை, நன்மைகளை கர்த்தர் ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாகவே அவனுடைய வாழ்க்கை எல்லாவற்றையும் கர்த்தர் பிளான் பண்ணி வைத்து விடுகிறார், திட்டம் பண்ணி வைத்து விடுகிறார். அவனுடைய என்றைக்கு இறந்து போவாங்கங்கிற அந்த நாளை கூட கர்த்தர் குறித்து வைத்து விடுகிறார். அப்படியானால் நமக்கென்று எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆனால் நமக்கு என்ன செய்யலை, தெரியப்படுத்தலை. ஆனால் ஆவியானவர் நமக்கு தெரியப்படுத்துவார். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்தாவிட்டாலும் ஆவியில் நிரம்பி நம்ம ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிற திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கென்று, உங்கள் ஒவ்வொருவருக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நீங்கள் உங்களுக்கு ஒவ்வொருவருக்கென்று காலத்தில் நீங்கள் சுதந்திரிக்க வேண்டிய நன்மைகளை ஏற்கனவே அவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஆனால் ஆவியானவரோடு இணைந்து ஜெபிக்கும் பொழுது, ஆவியில் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது ஆவியானவர் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய சித்தத்தை அவருடைய ஆவியானவரால் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவார். அது மட்டும் இல்லாமல் வரப்போகிற காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார் என்று யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்போ ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளும் பொழுது, ஆவியானவரால் இணைந்து ஜெபிக்கும் பொழுது, ஆவியானவரோடு நாம் நடக்கும் பொழுது ஆவியானவர் நம்மை குறித்த தேவ திட்டங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ளே இறங்கி வருவார், தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார், அதுக்கப்புறம் போயிடுவார். தாவீதுக்குள்ளே வருவார், இறங்கி வருவார், சித்தத்தை செய்வார், அப்புறம் போயிடுவார். சிம்சோனுக்குள்ளே இறங்கி வருவார், அவனை ஏவ துவங்குவார், தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார், அவர் போயிடுவார். ஆனால் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் நம்மேல் எப்பொழுதும் தங்கி இருக்கும்படி, நம்மோடு கூட உலாவி கொண்டிருக்கும்படி நம்முடைய இருதயத்துக்குள்ள அவர் எப்பொழுதும் தங்கி இருக்கிறார். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஆவியானவரே, நான் என்ன செய்யணும், என்ன நடக்கணும், என்னுடைய வாழ்க்கையின் திட்டம் என்ன, சித்தம் என்ன, உங்கள் சித்தம் என்ன, உங்கள் சித்தத்தின்படி நடக்க நான் விரும்புகிறேன்ப்பான்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு அந்த திட்டங்களை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏதாவது ஒரு காரியங்களை குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் அறிந்து கொள்ள வேண்டுமானால், யுத்தத்திற்கு போகிறோம், வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, யுத்தத்துக்கு போகலாமா வேணாமா என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமானால் அந்த நாட்களில் ஆசாரியருடைய சரீரத்தில் ட்ரெஸ்ஸில் இருக்கிற ஊரீம் தும்மீம் என்ற இடத்துல போய் நின்று கேட்பார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு பதில் கொடுப்பார். ஆனால் இன்றைக்கு நாம் தான் ஆசாரியர்கள். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தலில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தம்முடைய இரத்தத்தினால நம்மை கழுவி ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கி இருக்கிறார். அப்போ ஆசாரியர்களை நாம் தேவனுடைய ஆவியானவரிடத்தில் கேட்டால் அவர் நம்மோடு கூட பேசுவார், அவர் நம்மோடு கூட இடைப்படுவார், நம்ம ஏவ துவங்குவார், ஏவுவார். நீ இதை செய், இதை செய்யாதே என்று கர்த்தர் ஏவி நம்ம எழுப்புவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஆகவே நீங்கள் ஒரு நாளும் மறந்துடாதீங்க, ஆவியானவர் நமக்குள்ளே இருந்தா அவர் தம்முடைய சித்தத்தின்படி நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தும்போது எந்த பாதையில் போகணும், எந்த பாதையில் போகக்கூடாது, எப்போ எழும்பணும், எப்போ உட்கார்ந்துருக்கணும் என்றெல்லாம் கர்த்தர் மேக ஸ்தம்பத்தின் மூலமாக, அக்னி ஸ்தம்பத்தின் மூலமாக கர்த்தர் நடத்தினார். மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் பாதுகாப்புக்கு மட்டும் கிடையாது, வழி நடத்துதலுக்கும் இருந்தது. வேதம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். எண்ணாகமும் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போமா? எண்ணாகமும் 9:17 வாசிக்க கேட்போமா? மேகம் கூடாரத்திலிருந்து மேலே எழும்பும்போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுவார்கள். மேகம் தங்கும் இடத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பாளையம் இறங்குவார்கள். மேகம் எழும்புனா பிரயாணம், மேகம் தங்குனா அங்கேயே பாளையம் இறங்கி விட வேண்டும். ஆனால் இன்றைக்கு ஆவியானவர் தான் நமக்கு மேக ஸ்தம்பமாக இருந்து அவர் தம்முடைய ஆளுகைக்குள் நம்மை வைத்து நம்ம எப்படி நடக்கணும், என்ன நடக்கக்கூடாது, எங்கே போகணும், எங்கே போகக்கூடாது என்று ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஆவியானவரோடு இணைந்து அவரோடு உறவாடி ஆவியானவரோடு பழகி, அப்பா எங்களோடு எனக்கு நடத்துங்க, சித்தத்தை வெளிப்படுத்துங்கன்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்வது? 5 விதங்களில் நம்ம அறிந்து கொள்ள முடியும். 1, ஜெபத்தின் மூலமாக, 2வது வேத வசனத்தை வாசிப்பதன் மூலமாக, 3வது சபையில் கூடி வந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்யும் பொழுது, 4வது தேவனுடைய ஊழியக்காரர் மூலமாக, 5வது நமக்குள் தங்கியிருக்கிற பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. ஹல்லேலூயா. ஆகவே நீங்கள் மறந்துடாதீங்க, ஆண்டோடைய சித்தம் எனக்கு தெரியலையே, என்ன செய்யறதுன்னு குழம்பாதீங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆண்டவரிடத்தில் கேட்டு பாருங்க. அப்போ ஆண்டவர் ஒரு சமாதானத்தையும் ஒரு தெளிவையும் தரும் பொழுது அதுதான் தேவ சித்தம் என்பதை அறிந்து கொண்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையாய் வாய்க்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த வசனங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் தம்முடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்தும்படியாக நம்ம எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? எல்லாரும் ஆண்டவரை பார்த்து கேளுங்க. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி நான் வாழணும், உம்முடைய சித்தம் என்னதென்பதை அறிந்து கொள்ளணும். உமக்கு சித்தம் இல்லாத இடத்துக்கு நான் போகக்கூடாது, உங்கள் விருப்பம் இல்லாத இடத்துக்கு நான் போகக்கூடாது. ஆவியானவரே என்னை வழி நடத்துங்கப்பா. எல்லாரும் கேட்போமா? ஆவியானவரே எங்களை வழி நடத்துங்கப்பா. என்ன செய்யணும், எங்கு போகணும், எங்களை நடத்துங்க. உங்கள் சித்தத்தின்படி எங்களுடைய வாழ்க்கை நடக்கட்டும். நீர் எங்களுக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுத்தபடி நாங்கள் ஜெபம் பண்ணி வேதத்தை வாசித்து ஆண்டவரே தேவ ஊழியர்களுடைய ஆலோசனையின்படி சபை கூடி வருதல் ஆராதிக்கும் பொழுது எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே ஆவியானவரே உம்முடைய வார்த்தையின்படி நடக்க, உம்முடைய ஏவுதலின்படி நடந்து கொள்ள, உம்முடைய வழி நடத்தலின்படி சித்தத்தை அறிந்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும் ஆண்டவரே, கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, உள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, எந்நாளெல்லாம் சித்தம் போல் நடத்தி செல்லுமையா. இந்த நேரத்தில் நம்ம சில காரியங்களுக்காக தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளும்படி நம்ம ஜெபிக்க போகிறோம். நீங்கள் ஒருவேளை உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், அப்பா என் குடும்பத்தில் உங்களுடைய சித்தம் என்ன, என்னுடைய படிப்பில் என்னுடைய சித்தம் என்ன, என் எதிர்காலத்தில் உங்களுடைய சித்தம் என்ன, என் வாழ்க்கையில் உங்களுடைய சித்தம் என்ன, என் ஊழிய பாதையில் உங்களுடைய சித்தம் என்ன, எனக்குன்னு என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீங்கப்பா, எனக்குன்னு என்ன பாதையை வச்சிருக்கிறீங்கப்பா, ஒன்றுமே தெரியலையே,
பிளாங்கா இருக்குதப்பா என்று ஒருவேளை நீங்கள் அடிக்கடி நீங்கள் நினைக்கக்கூடும். இன்றைக்கு ஆண்டவர் அந்த சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்க போகிறோம், ஆண்டவரே உங்கள் சித்தத்தை எங்களுக்கு அறிகிற அறிவை தாரும், உங்களுடைய சித்தத்தை அறிகிற அறிவை தாரும். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகறாங்க. கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தருடைய சித்தத்தை அறிகிற அறிவு இல்லாததுனால தான் சங்காரமாகறாங்க. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து கேட்க போகிறோம், ஆண்டவரே உங்கள் சித்தத்தை அறிகிற அறிவை எனக்கு தாரும். ஆண்டவரே ஜெபிக்கிற ஒரு மகளாக என்னை மாற்றுங்க. வேத வசனங்களை வாசிக்கும் பொழுதே என்னை குறித்து உம்முடைய சித்தத்தை திட்டத்தை அறிந்து கொள்ள கிருபை தாரும். அப்போ ஆலயத்துக்கு போகும் பொழுது நீர் அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் பேசும் பொழுது அதை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். தேவ ஊழியர்கள் எங்களுக்கு சொல்லுகிற வார்த்தைகளை அதை அறிந்து கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருபை தாரும். அப்பா ஆவியானவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே இருந்து நீங்கள் எங்களை ஏவி எழுப்புகிற அந்த மென்மையான உங்கள் பிரசன்னத்தை, உங்கள் சித்தத்தை நம்முடைய ஆவியானவரை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. முதல்ல கேட்க போகிறேன், கிருபை தாங்கப்பான்னு கேளுங்க. கிருபை தாங்கப்பா. ஆவியானவரை கிருபை தாங்கப்பா. ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. வேதத்தை வாசிக்க கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே தேவ ஊழியர்களை கனம் பண்ண அவருடைய வார்த்தைகளை அப்படியே பிடித்து கொள்ள கிருபை தாங்கப்பா. எங்களை அதிசயமாய் வழி நடத்துங்கப்பா. அப்பா, அந்த உம்முடைய வழி நடத்துதலை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை தாங்கப்பா. உங்கள் சித்தம் இதுதான் என்பதை திட்டமாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இருதயத்தை தாங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் எங்களை நடத்தினா நாங்கள் நடக்கணும், நீங்கள் எங்களை நிறுத்தினா நாங்கள் நிற்கணும். இதெல்லாம் எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா, கற்றுத்தாங்கப்பா, கற்றுத்தாங்கப்பா. நீங்களே ராத்திரி முழுசும் ஜெபித்தான் நாங்கள் உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள எவ்வளவாய் ஜெபிக்கணும். உதவி பாராட்டுங்கப்பா, ஜபாவி ஊற்றுங்கப்பா, ஜெபிக்க வைங்கப்பா. சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற வரைக்கும் ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இப்படி யாரெல்லாம் நீங்க ஒப்பு கொடுக்குறீங்களோ கர்த்தர் உங்களோடு கூட இனிமேல் இடைப்படுவார், தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். சித்தத்தின் முனையில நிற்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பார். நான் இந்த காரியத்துக்காக முதலாவது நான் ஜெபிக்க போறேன். அன்பின் ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா இன்றைக்கு நீ கற்றுக் கொடுத்தபடி உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்வது எப்படி என்பதை கற்றுக் கொடுத்தீரப்பா. ஜெபிக்கிறவர்களாக ஜெபத்தில் உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள கிருபை தாங்க. வேத வசனங்களை ஆசித்து புரிந்து கொண்டு அதன்படி நடக்க கிருபை தாங்கப்பா. சபை கூடி வருதலை விட்டு விடாதபடி ஆராதனை நேரத்தில் உங்களுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை தாங்கப்பா. தேவ ஊழியர்கள் மூலமாய் நீங்க எங்களோடு கூட பேசுங்கப்பா. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆவியானவரே, உங்களுடைய சித்தத்தின் முனையில் எங்களை நடத்துங்க, உங்களுடைய சித்தத்தின் பாதையில் எங்களை நடத்துங்க. சித்தத்தை அறிந்து கொள்ளக்கூடிய இருதயத்தை தாங்க. எங்களுடைய மனக்கண்களை திறங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்துங்க ராஜா. எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காய் ஸ்தோத்திரம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்போ நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்ன, அந்த சித்தத்தின் படி எங்களை நடத்துங்க. ஒருவேளை பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம். இப்போ ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஏசப்பா என் பிள்ளைகளை குறித்த உங்களுடைய நோக்கம் என்ன, உங்களுடைய திட்டம் என்ன, எதிர்காலம் என்ன, எங்களுக்கு கற்றுக் கொடுங்கப்பா. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேளுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையை குறித்து, என் எதிர்காலத்தை குறித்து, என் வேலை காரியத்தை குறித்து, என் படிப்பை குறித்து உங்கள் சித்தம் என்ன ராஜா, உங்கள் சித்தம் என்ன ராஜா, எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா. என் குடும்ப வாழ்க்கை குறித்து உங்கள் சித்தம் என்ன, எனக்கு வெளிப்படுத்துங்கப்பா, வெளிப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, எங்களுடைய ஆண்டவரை வேலை செய்கிற ஸ்தலத்தில் நிறைய நேரங்களில் குழப்பம் வருதப்பா. இது உங்களுடைய சித்தம் தானான்னு தெரியலையப்பா, எங்களை நடத்துங்கப்பா. ஊழியத்துக்கு தான் போகிறோம், ஆனால் இது உங்களுடைய ஊழிய சித்தத்தின்படி தான் நாங்கள் செய்கிறோமா எங்களுக்கு தெரியலப்பா, எங்களை நடத்துங்கப்பா. ஒவ்வொருவரும் கேளுங்க, கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுவார்.
இணையதளத்தின் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற நீங்க கூட ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுங்க. சித்தத்தின் பாதையில எங்களை நடத்துங்கன்னு கேளுங்க. இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த சித்தத்தின் பாதையில சித்தத்தின் வழியில கர்த்தர் உங்களை அழகாய் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நிமிடங்கள் ஆண்டவர் ஆவியானவரோடு இணைந்து நம்ம ஜெபிப்போமா? அந்நிய பாஷைகளை பேசுவோமா? ரீபா லபா ஷபா கபா. ஆவியானவரே ஓரபா லகரபா லபா ஷபா ரீபா லௌஷா தலரா ரீகனா பங்குரி ஆலரபா. உமக்கு நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அன்பின் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இணையதளத்தின் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில பிள்ளைகள் வாழ்க்கையில எதிர்காலத்தை குறித்து உடைய சித்தம் என்ன, உடைய திட்டம் என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படி ஒரு ஆவலோடு இருக்கிறாங்களப்பா. நீங்க அவர்களுக்கு வெளிப்படுத்துங்க, நீங்க வெளிப்படுத்துங்க, அந்த பாதையில நடத்துங்க, உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களுடைய சித்தம் இல்லாத எதுவும், நீங்க விரும்பாத எதுவும் எங்கள் வாழ்க்கையில நடக்க கூடாது ராஜா. குறிப்பாக ஆண்டவரே பிள்ளைகளுடைய எதிர்காலத்துல உங்களுடைய சித்தத்தின்படி நடக்கணுமே தவிர உமக்கு சித்தமில்லாத எதுவும் நடக்க கூடாது ராஜா. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஊழிய பாதையில, வேலை ஸ்தலத்துல, வேலை காரியங்கள்ல, எல்லாவற்றிலும் குடும்ப வாழ்க்கையில உங்களுடைய சித்தத்தின் முனையில நின்று சித்தத்தின்படி நடந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க ராஜா. நீர் பேசுகிறதை கேட்கிற ஒரு இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உங்களுடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் பொழுது அதற்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை தாங்கப்பா. எங்களை நடத்தும் ஆண்டவரே, கிருபை ஒப்பு கொடுக்கிறோம். அதிசயங்களை காணப்பண்ணும். இங்க வந்த ஒவ்வொருவரோடும் கூட நீர் பேசினதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. மாணவர்களே, நாளை சனிக்கிழமை மாலை 5:30 மணிக்கு வேதமே மனமகிழ்ச்சியில் நீங்கள் எங்களோடு கலந்து கொள்ள மறந்துடாதீங்க. நிச்சயமாகவே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அந்த நேரங்கள் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, வருகிற ஞாயிற்றுக்கிழமை நம்ம எல்லாருக்கும் தெரியும் முழு இரவு ஜெபம். அந்த முழு இரவு ஜெபத்துக்கு ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை கேட்டு நம்முடைய குடும்பங்களிலே, தேசத்திலே, சபைகளிலே ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9842252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.